போலீஸை வந்து ரவுந்து பணியில விட போறாங்க, பெட்ரோலிங் விட போறாங்க. எல்லா மூல முடுக்குலையும் போலீஸோட பாதுகாப்பு இல்லாம யாரும் உள்ள வர முடியாது, யாரும் வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ண போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத இந்த பதிவுல வந்து நான் உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். இன்னும் டாக்டர்ஸுங்க போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு சார்பா என்ன கேட்கிறாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உயிர் போயிருந்தா யாராவது இத்தனை பேர் வந்திருப்பீங்களா, இத்தனை சோசியல் மீடியாலாம் வந்திருக்குமா, இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு அடிப்பட்ட உடனே இத்தனை பேர் கொந்தளிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த உயிர் முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்க டாக்டரோட உயிர் நீங்க எல்லாரும் போய் பேசுறீங்கன்னா அதே மாதிரி தானே இந்த உயிரும். நீங்க அதை ஏன் பொருட்படுத்த மாட்டீங்க? அப்போ நீங்க உங்களுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்க, மனுஷாலுன்னா அது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா? எஸ், அப்கோர்ஸ் டாக்டர் வந்து கடவுள் மாதிரி. அவங்க தவறு செய்தா தட்டி கேட்கறதுக்கு அரசாங்கம் இருக்கு, மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க தவறு செய்யப்படல